ஸ்ரீ மீனாட்சி மேதன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனியனாக அமையட்டும். நம்மளுடைய சில நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு செய்யக்கூடிய குபேர பூஜை, அந்த பூஜையோட சிறப்புகள் என்ன, அந்த சிறநாள் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் மெஞ்சவர் நெஞ்சில் வெயில் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நிற்க இருகாலும் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் என்று ஓதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பொதுவாகவே நமக்கு செல்வத்துக்கு அதிபதி லட்சுமி குபேரர் தான் சொல்லியிருக்கோம். அவரை வழிபடுறதுக்கு எல்லா நாளும் உகந்த நாள் தான். ஆனா ரொம்ப முக்கியமா தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் செய்யக்கூடிய குபேர பூஜை அப்படின்றது வருஷத்துக்கு ஒரு முறை செய்யக்கூடியது. இந்த பூஜை நம்ம செய்யும் போது நம்ம களப்பரிய வளர்ந்து குபேர பகவான் கொடுத்துட்டு இருக்கார். அதான் நம்ம செய்ய போறோம். குபேர பூஜை பண்றதுக்கு நம்ம முன்னாடி என்ன செய்யணுன்றதை நம்ம பார்த்தலாம். முதல்ல அன்னைக்கு நம்ம தீபாவளிக்கு நிறைய பட்சணங்கள் சாப்பிட்டுருப்போம், அசைவம்லாம் சாப்பிட்டுருப்போம். வீடெல்லாம் சுத்தப்படுத்தி கழுவியோ தொடச்சோ முடிச்சுட்டு சாயங்காலம் 5 மணிக்கு குபேரன் படம் இருந்தால் அந்த படத்தை எடுத்து தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சு அந்த படத்தை அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கு வாசனையான மலர்கள் சாத்திட்டு அந்த படத்தை ஒரு மணப்பலகாயில வச்சுட்டு அந்த பலகாய்க்கு முன்னதாக காவியில குபேர யந்திரம்னு ஒன்று உண்டு. அதுல 9 கட்டங்கள் இருக்கும். அந்த 9 கட்டங்கள்ல 25, 27, 22, 29 இந்த மாதிரி எண்ணிக்கைகளை நம்பர் எழுதியிருப்பாங்க. அந்த எண்களை குபேர படத்துக்கு முன்னாடி காவியால் கட்டம் போட்டு அந்த கட்டத்துல எழுதணும். 9 கட்டங்கள் போட்டு அதில் எழுதணும். எழுதி முடிச்சதுக்கு அப்புறமாக அந்த கட்டத்தின் மீது நமக்கு வெள்ளி நாணயம் வந்தால் வெள்ளி நாணயம் வைக்கலாம். இல்லை இப்போ குபேர காசைன் பித்தளை காயின்கள் கிடைக்குது, அதை வாங்கி வச்சுக்கலாம். இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயங்கள், அந்த நாணயங்களை எடுத்து 9 நாணயங்கள் அந்த குபேர யந்திரத்தின் மீது வச்சு அதுக்கு மலர்கள் சாத்தணும். எந்த மலர்கள் வேணாலும் சாத்தலாம், வாசனையான மலர்கள் எது வேணாலும் சாத்தலாம். மலர்கள் சாத்தினதுக்கு அப்புறமாக நெய்வேத்தியம் வைக்கணும். என்ன மாதிரி நெய்வேத்தியங்கள் வைக்கலாம்னா, பாலால் செய்த பொருட்கள் எல்லாமே நெய்வேத்தியம் வைக்கலாம். ஏன்னா நம்ம அன்னைக்கு தீபாவளி அப்படின்னா நிறைய இனிப்பு பட்சணங்கள் செஞ்சிருப்போம். அதை தவிர்த்துட்டு உங்களால முடிஞ்சு சிம்பிளா ஒரு நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க. ஒரு பால் காய்ச்சி வச்சுக்கலாம், அதை தேன் கலந்து வச்சுக்கலாம். இல்லை ரவா லட்டோ, பால் கேசரியோ, பால் ஏதோ உங்களால என்ன முடியுமோ மிக சிம்பிளா ஒரு நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க. எளிமையா ஒரு நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறம் குபேரனுடைய 108 போற்றிகள் இருக்கும். இந்த 108 போற்றிகளோட குடும்பத்தோட உட்காந்து சொல்லணும். ரொம்ப முக்கியமா நம்ம குபேரர் லட்சுமி குபேரர் தான் கும்பிடுவோம், சொல்லுவோம். குபேரர் தனியா குபேரர் நம்ம சொல்ல மாட்டோம். அதனால இந்த பூஜையை தம்பதி சமேதராக குடும்பத்தோட உட்காந்து மனைவி, மகன், குழந்தைகள், மருமகள்கள், பேரம்பேத்திகளோட உட்காந்து செய்யறது ரொம்ப விசேஷம். குடும்ப ஒற்றுமையோட செய்யும் போது இந்த குபேர பூஜைக்கு அளப்பரிய பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தோட உட்காந்து 108 போற்றையை குடும்பத்துல மூத்தவர் சொல்ல எல்லாரும் மலர்களை வைத்து குபேரன் படத்துக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு 108 தடவை போற்றி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமாக தூப தீப ஆராதனைகள் காமிச்சு இந்த பூஜையை முடிக்கணும். இந்த பூஜை முடிச்சதுக்கு அப்புறமாக உங்களுடைய பிரார்த்தனைலாம் குபேர பகவான் கிட்ட நீங்க கேட்கலாம். நம்ம என்ன கேட்க போறோம்? குபேர பகவானே லட்சுமி செல்வத்துக்கு அதிபதி தான். அப்போ நமக்கு நிறைய செல்வம் வேணும், நிறைய உழைக்கிறதுக்கான தைரியம் வேணும், உடல் ஆரோக்கியம் வேணுன்றத குபேர பகவான் கிட்ட கேட்டு இந்த பூஜையை முடிச்சுட்டு அவருக்கு நன்றி சொல்லணும். குபேர பகவானே, இந்த வருஷம் நாங்கள் குடும்பத்தோட சேர்ந்து இந்த குபேர பூஜையை செஞ்சிருக்கோம். இதே மாதிரி வருஷந்தோறும் நாங்கள் குடும்பத்தோட ஒற்றுமையாக இருந்து இந்த பூஜையை செய்யறதுக்கு எங்களை அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி குபேர பகவானை வேண்டிட்டு இந்த பூஜையை நிவர்த்தி பண்ணணும். நிவர்த்தி பண்ணதுக்கு அப்புறமாக அந்த நாணயங்கள்லாம் நம்ம வச்சு சமர்ப்பணம் பண்ணிருக்கலாம். அந்த நாணயங்கள்லாம் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில மூட்டையாக கட்டி நம்ம காசு வச்சு புழங்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது தனியாக இருக்கக்கூடிய இரும்பு பெட்டியில அவங்கள பத்திரமா வச்சுக்கணும். அந்த நாணயங்களை செலவழிக்க கூடாது. இந்த பூஜையை நீங்க தொடர்ந்து செய்வதால் மிகப்பெரிய பலன்களை குபேர பகவான் கொடுப்பாரு. செல்வத்துக்கு அதிபதியே அவர் தான் இல்லையா? இந்த குபேர பூஜையை செய்து நம்ம வாழ்க்கையில எல்லா வளங்களும் கிடைக்க பெறுவோமாக. இந்த பதிவு பிடிச்சதுன்னா உங்களுடைய உஷா நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. ஸ்ரீ மீனாட்சி மேதன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துடைய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம சந்திக்கலாம். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு சேர்க்க குறைவிலாதீர்கள் வாழ்க. நான்மறை அரங்கள் லோக நட்சபம் வேள்வி மல்க. மேன்மைகள் செய்வினதி விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.